அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சூலூர் SRS விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு SRS ஐயாவுடைய நினைவாக கல்வி வளர்ச்சி நாளாக பல வருடங்களாக மிகவும் சீருடனும் சிறப்புடனும் மாணவர்களுக்காக பரிசுகளை அள்ளி கொடுத்து ஊக்கமளித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று நமக்கு கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று அமரர் SR சுப்பிரமணியம் அவர்களின் 46வது ஆண்டு நினைவு விழா, அமரர் சூரா தங்கவேல் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு விழா, அமரர் சு பொன்முடி அவர்களின் 12ஆம் ஆண்டு நினைவு விழா, அமரர் SRS நினைவு அறக்கட்டளை சூலூர் கல்வி வளர்ச்சி விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய SRS ட்ரஸ்டினுடைய தலைவர் மன்னவன் சார் அவர்களையும், இனிதா குமார் அம்மா அவர்களையும், அவங்க NSS ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க, அவர்களையும் மற்றும் SS பொன்முடி அவர்களின் மகன் திரு விக்னேஷ் பொன்முடி அவர்களையும், ஆசிரியர் துரைசாமி அவர்களையும், துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களையும், திரு அழகேசன் சார் அவர்களையும், பொம்மு கேடு அவர்களையும், பசுமை நிழல் சுந்தரராஜ் அவர்களையும் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள், அதாவது 41 ஆண்டுகள்னு ஏறக்குறைய 50 ஆண்டுகள், அதாவது இந்த சூலூர்ல எல்லாருக்குமே ஒரு நடமாடும் தெய்வங்களாக மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இந்த குடும்பமே ஒரு நடமாடும் தெய்வம் தான் சொல்லுவோம். ஏன்னா தெய்வம் நேரில் வராது, அவங்க ரூபத்தில் இந்த சூலூர் வாழ் மக்கள் அனைவருக்குமே அது மட்டுமல்லாமல் குழந்தைகள், அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மாணவ மணிகளுக்கு கல்வியில் ஊக்கத்தொகை மற்றும் கலை இலக்கிய விழா அவற்றில் சிறப்பாக பாராட்டு பரிசு பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசும், அது மட்டுமில்லாமல் விளையாட்டுத் துறையில் நன்றாக விளையாடி தமிழ்நாட்டிலே முதல் கபடி போட்டியில் பெண்கள் 2 பேர் வந்திருக்காங்க. நம்முடைய மாணவர்களும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கபடி அந்த மாதிரி நிறைய விளையாட்டுத் துறையிலும் சிறந்த மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்குவதற்காக இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய SRS அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களுக்கும் குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஊக்கப்பரிசு தருவதனால எங்களுடைய மாணவர்கள் மென்மேலும் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள். மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக SRS அறக்கட்டளையின் தலைவர் அண்ணன் மன்னவர் அவர்களை தலைமையேற்று தலைமையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்த சூலூர் வரலாற்று நாயகன் SR சுப்பிரமணியம் அவர்களது 46ஆம் ஆண்டு விழா, சூலூர் நகர தந்தை என்று போற்றப்படுகிற ஐயா சூராத்தங்கல் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு விழா யார் போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது வாரி வழங்குகிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு பொன்முடி அவர்களுடைய 12ஆம் நூற்றாண்டு விழா
இந்த 3 விழாக்களையும் இணைத்து SRS அறக்கட்டளை சார்பாக சூலூர் கல்வி வளர்ச்சி விழா என்ற ஒரு சிறப்பான விழாவின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், நம்முடைய தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்ற அருமை சகோதரி ஜெயசிலி உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற பொன்முடி அவர்களுடைய மைந்தன் விக்னேஷ் பொன்முடி அவர்களே, சகோதரி இனிதா அவர்களே, சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களே, சூலூர் பொங்கல் விழா குழுவுகளை சார்ந்த அழகேசன் அவர்களே, பசுமை சுந்தரராஜன் அவர்களே, சேதுராமச்சந்திரன் அவர்களே, துரைசாமி ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற SRS அறக்கட்டளை நிர்வாகிகளான ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற லோகநாதன் உள்ளிட்ட சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறீங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி பார்க்கும்போது இங்க பாடுறது சூழல் முழுக்க கேட்கிற மாதிரி நல்ல சத்தத்தோட நீங்க ஒரு அற்புதமா பாடினீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெருமையா இருக்குது. இந்த பள்ளியை பொறுத்து மட்டும் கடந்த ஆண்டில் இருந்த அந்த ரிசல்ட்டை காட்டிலும் இப்போதெல்லாம் இந்த பள்ளி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது நீங்க இந்த ஆண்டு +2ல 96% 96% எடுத்து இந்த சூழலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி 96% எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் கம்மியா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த ஆண்டுதான் 96%. ஆக நிச்சயமா அடுத்த ஆண்டு நீ 100% எடுப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த பள்ளியினுடைய அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அவங்க உங்களை அவங்க பிள்ளைகளா எண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் இந்த ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நீங்கள்லாம் முன்னுக்கு வரணும். இந்த சமுதாயத்தில் யார் ஏழை குழந்தைகளா இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி அந்த அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற அந்த மாணவர்கள் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். அப்பதான் இந்த சமுதாயம் சமத்துவமாகும். உங்கள் பெற்றோர்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த பெற்றோர்களுடைய சந்தோஷம் அவங்க சந்தோஷம் முக்கியம் இல்லை. அவங்களுடைய பையன் படிச்சு நல்ல மார்க் வாங்கணுங்கிறதா உங்க அப்பா அம்மாவுக்கு முக்கியம். உண்டா இல்லையா? அப்படி வேர்வை சிந்தி உங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி வேர்வை சிந்தி உங்க அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய கனவுலாம் என்ன? என் பையன் நாளைக்கு படிச்சு பெரிய ஆளா வருவான், அவன் ஒரு டாக்டரா வருவான், ஒரு இன்ஜினியரா வருவான், அப்படி படிச்சு சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை மேல கொண்டு வருவான், இந்த ஊரே பாராட்டுறவங்க என் பையன் இருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. ஆனா சாதனை படைப்பதெல்லாம் நீங்கள் தான்.
இதே ஃபுட்பாலில் வர்றாங்களா? ஸ்போர்ட்ஸில் வர்றதே இல்லை. இப்போ நம்ம மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தான் இன்னைக்கு விளையாட்டில் சக்சஸ்ஃபுல்லாக வர்றீங்க. அதே மாதிரி படிப்பு சூலூர் பிளாக்கில் இருக்கிற அத்தனை அரசு பள்ளிகளும் இந்த ஆண்டு சாதனை படைத்திருக்குது. சூலூர் அரசு நம்முடைய பள்ளி மட்டும் இல்லாமல் அதே மாதிரி மகளிர் பள்ளி, அதே போல காங்கேயம்பாளையத்தில் இருக்கிற அரசு பள்ளி, அதே போல காடாம்படி பள்ளி, இப்படி சூலூர் ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிகளும் இன்னைக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்காங்க. எல்லாம் உங்களை மாதிரி ஏழை மாணவர்கள் தான். இதுதான் இன்றைக்கு நாட்டுக்கு தேவை. அதைத்தான் இந்த SRS அறக்கட்டளை உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பசங்க முன்னுக்கு வரணுங்கிறது இந்த SRS அறக்கட்டளையுடைய நோக்கம். அதைத்தான் சூலூர் நகர தந்தை ஐயா சூராத்தங்கவேல் அவர்களும் அதே போல பொன்முடி அவர்களும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட் SRS பேர்ல உருவாக்கி இன்னைக்கு 46 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் 4 நாள் போச்சு, இன்னும் 4 ஆண்டு போச்சுன்னா 50 ஆண்டு, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு. இது எனக்கே பெரும் வியப்பாக இருக்கிறது. எந்த ஒரு ஊர்லையுமே ஒரு அமைப்பு 50 ஆண்டுகள் அந்த ஊர்ல இதே ஒரு நல்ல காரியங்கள் தொய்வில்லாமல் செய்யறதுன்னு சொன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை ஐயா சூராத்தங்கவேல் அவர்களும் அதே போல அண்ணன் பொன்முடி அவர்களும் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் போன வழியில தான் இன்னைக்கு நானும் தம்பி விக்னேஷ் அவர்களும் இன்னைக்கு இந்த SRS ட்ரஸ்ட அதே மாதிரி வழி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுருக்கோம். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஆனாலும் சரி, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த SRS அறக்கட்டளை இதே போல சேவை செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் நீங்க முன்னுக்கு போகணும், நீங்க விளையாட்டுல சாதனை முடிக்கணும், நீங்க படிப்புல சாதனை படிக்கணும், ஒரு சிறந்த மாணவனா வரணும், ஒரு சிறந்த விஞ்ஞானியா வரணும். இந்த ஊருக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு கலெக்டர் இந்த ஊருடைய அந்த மக்களுக்கு சேவை புரிய வேண்டும். அதுதான் இந்த SRS அறக்கட்டளையுடைய அந்த நோக்கம். ஆகவேதான் நாங்கள் படிப்பில் மட்டுமில்லாது உங்களுக்கு விளையாட்டுத் துறையிலும் சரி, அதே போல கலைத்துறையிலும் சரி, இங்கே இருந்து ஒரு சினிமா நடிகர் வரணும், இங்கே இருந்து ஒரு விஜய் வரணும், இங்கே இருந்து ஒரு அஜித் வரணும், இங்கே இருந்து ஒரு சூர்யா வரணும். என்ன பசங்க சிரிக்கிறீங்க, நிச்சயமா வருவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஹேர் ஸ்டைல், அந்த மாதிரிலாம் ஒரு கெத்து, அந்த திறமை இந்த சூழலுக்கு இருக்கிறது, இந்த சூழல் மகளுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் நிச்சயம் சாதனையாளர்களாக வருவீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் சிறப்பாக படிக்க வேண்டும், சிறப்பாக விளையாட வேண்டும், நீங்கள் சிறப்பாக கலைத்துறையில் நீங்கள் சாதனை புரிய வேண்டும் என்று வாழ்த்து உங்களுக்கு பரிசுகளை அளிக்க நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு +2 தேர்வில் நம்முடைய அரசு ஆண்கள் பள்ளி இப்போ 96% எடுத்து சாதனை புரிந்திருக்கிறது. அதற்காக SRS நினைவு அந்த சூழற்கேடயத்தை இப்போது நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இப்போது வழங்குகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம தலைமை ஆசிரியர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு சிறப்பான அந்த நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கிறார். ஒரு டேலண்டான தலைமை ஆசிரியர். இந்த பள்ளிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த பள்ளியினுடைய ரிசல்ட் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஹெட்மாஸ்டர் ஒரு சிறப்பான கேப்டன் இருந்தால் அந்த கப்பலை சிறப்பாக ஓட்ட முடியும். அப்படி இங்கே இருக்கிற மாணவிகள், அந்த மாணவிகள் எல்லாம் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு கேப்டனாக தலைமை ஆசிரியர் இருந்து எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக. ஆக அந்த வகையில சாதனை முடித்திருக்கிற அன்பு சகோதரி திரு ஜெயசீலி அவர்களுக்கு நாங்கள் பொன்னடை போட்டு இந்த நேரத்தில் கௌரவிக்க இருக்கிறோம். இந்த பொன்னடை ஆசிரியர் அவர்களுக்கு ஓத்துவார்கள்.
அப்படியா மாணவிகள் சொல்லுங்க கூட மாணவிகள் சொல்லிட்டு போதும். அதுதான் அந்த ஆசிரியர் வந்து கரெக்டாக வந்து திருத்துறவனே கரெக்டாக சொல்லிட்டாரு. அதாவது முதல்ல வந்து ட்ரஸ்டெல்லாம் நடத்தும்போது இப்போ சக்தி பெரிதா சிவன் பெரிதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முதல் வந்து மண்டபத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவோம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இருக்கும். இப்போ ஓராண்டு வந்து மாணவர்கள் அதிகமாக பரிசு வாங்குவாங்க, ஓராண்டு வந்து மாணவிகள் அதிகமாக பரிசு வாங்க. அப்படி வந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக இது அந்தந்த பள்ளியில் நடத்துகிறோம். அதை கடந்த சில ஆண்டுகளாக வந்து மாணவிகள் அதிகமாக வாங்கிட்டு இருந்ததுனால நான் தவறதா உங்களை மாணவர்களுக்கு வந்து மாணவிகள் சொல்லிட்டு என்னமோ தெரியல. உண்மையில நீங்கள் எல்லாம் சிங்கம் மாதிரியான ஆண்கள், அதை சாதனை முறைக்கு இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக வந்து இந்த பள்ளியினுடைய ரிசல்ட் குறைந்து கொண்டிருக்கிறத நீங்க காப்பாற்றி மீண்டும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறீங்க. இந்த பள்ளி வந்து ஒரு மிகச்சிறந்த பள்ளி. இந்த பள்ளியிலிருந்து பெரிய பெரிய வந்து IAS அதிகாரிகள் வந்திருக்காங்க, இந்த பள்ளியிலிருந்து சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க, அதே போல நடிகர் சிவகுமார் அவர் இந்த பள்ளியிலிருந்து வந்திருக்காங்க, அதுபோல நிறைய வந்து விளையாட்டு வீரர்கள், இப்படி எண்ணற்ற சாதனையாளர்கள் பெற்றதுதான் இந்த பள்ளி. அந்த பள்ளியில இன்று படிக்கிற மாணவர்களான நீங்கள் மிகச்சிறந்த சாதனை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். அதே போல 10ஆம் வகுப்புல 84% எடுத்து சாதனை புரிந்ததற்காக எங்களது SRS நினைவு சுவர்க்கடையத்தை இப்போது தலைமை ஆசிரியரிடம் வழங்குகிறேன். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் 84% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நினைவு கோப்பை வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பள்ளியாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 600க்கு 542 மதிப்பெண்கள் பெற்ற பெற்றோருக்காக நினைவுக்காணை வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 481 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நினைவுக்காணை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நன்றி. இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் அதிக விழுக்காட்டில் வெற்றி பெற்ற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு SRS அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 15,000 மதிப்புள்ள 6 அடி பீரோ வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. உங்கள் பணத்தை கலசையோடு அடுத்து மாணவர்களுக்குரிய பரிசுகள் 12ஆம் வகுப்பில் 600க்கு 542 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த செல்வன் KJ திவித். you.